ஷேய் விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் முக்கால் சத்தியம். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவ தளபதியார்ட்ட இந்த கணக்கு கொடுக்க முடியும். பூமியில் உட்காந்துருக்கீரு கடவுள் முக்கால் சத்தியம். சந்தோஷம்ப்பா. தேர்தல் அதிகாரி அரசுன்னு வச்சு நடத்துகிற கணக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம கைலாசத்துலேருந்து ஒரு கேள்வி. கடவுளுக்கு உனக்கு தெரியும் இவன் அரசியல்வாதி என்னென்ன பிரிவுகளை வச்சுருக்கான், என்னென்ன கணக்கில் வச்சுருக்காங்க, உனக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இதில் தேர்தல் அதிகாரிக்கு இந்த முட்டா குயிமனுக்கு தெரியுமா தெரியாதா? காமுட்டா குயிமனுக்கு நம்ம கணக்கு போட்ட கணக்கு இவனுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? உனக்கு தான் தெரியும். பார்த்தானா பார்க்கலையா? ஏன் இந்த மாதிரி ஆட்டத்தில் இருக்கான்? இப்போ கைலாசத்தில் அந்த காலத்தில் நீதிங்கிறது கணக்கு மன்னராட்சி கரெக்டாக இருப்பான்ல, கையெடுப்பான் கால் எடுத்து விடுவான், கையை எடுத்து கால் எடுத்துருவான். அந்த மாதிரி கணக்கு நம்ம வச்சுருந்தோம். அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் ஜமீன் கணக்கில் விட்டு போனால் பூரா குத்தகைக்கு மாதிரி தான். குத்தகைக்கில் கிடையாது, காவலுக்காக கொடுத்தான் மன்னராட்சியில். ஒரு 118 ஜமீன் கணக்கில் பூரா இப்படி விவசாய இடத்த காவல் காத்துக்கோ, விவசாயம் பண்ணுற மக்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு தான் கொடுத்துட்டு போனோம். அப்படி தான் நம்ம கொடுத்துட்டு போனோம். அப்படி தான் நம்மளும் கொடுத்தோம் கணக்கு. அந்த நேரத்தில் கணக்கு மூளை திருப்பி மன்னராட்சியில் உள்ள அவன் கேட்குறவன்ட்ட கணக்கு கொடுத்து இப்படி தான் நம்ம நடத்தினோம். இப்போ இவன் என்ன நடத்தி வச்சுருக்கான்? ஜமீன் மன்னராட்சி இந்த பிறவியில் போட்டு இந்த பிறவியில் பூமி அழித்து வச்சுருக்கான். இந்த பிறவியில் அரசியல்வாதி அழித்து வச்சுருக்கான். அப்போ இது என்ன கணக்கு? இப்போ ஜனநாயக ஓட்டு முத்திரை கேட்கான், ஓட்டு முத்திரை வாங்குதான். அத்தனை அசம்பாதமும் தமிழ்நாட்டில் கிச்சின்னு நீதிமன்றத்தில் ஏறி போய் கிடக்கு. அவ்வளவு பூரா விவசாயம் பார்க்க விடாமல் பூரா திங்கிறதுக்கு இந்த பேப்பரை வச்சுட்டு அங்கிட்டு விளைஞ்சி கிடந்த பூரா விவசாயி பூரா தலையில் அடிக்கான். விவசாயி பூரா நெல் மூடை பூரா ரோட்டில் கிடக்கு. அப்போ விவசாயம் நீ கடவுள் கொடுத்த விவசாயத்தை அழிக்கான். விவசாயி பூரா வயிற்றுலே நெஞ்சிலே அடிக்கான். அப்போ தேர்தல் அதிகாரி கண்ணு தெரியுமா தெரியாதப்பா? தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் பூரா கவர்மெண்ட்டுக்கு நெல்லை கொடுக்கணும்னு சொல்லி நடு ரோட்டில் விரித்து போட்டு பூரா மூடை வச்சுருக்கான். மொத்தத்தில் எல்லாரும் ஒவ்வொரு ஆதார கார்டில் இருக்கிற விவசாயம் பண்ணி வீட்டில் அவன் விளைச்சி போய் அடைஞ்சி வச்சு தின்னானா அந்த அறிவு வரும். இவன் விளைச்சி போட்டு இவன் கொடுத்தது இவன் தின்னு நக்கிட்டு போகிறான், பேப்பரை வீசி தின்னுட்டு போயிருந்தான். விவசாயி வயிற்றில் அடிக்கான். அப்போ பூமியை வயிற்றில் அடிக்கான், பூமி விவசாயத்தை அழிக்கான். அப்போ இந்த கண்டார ஒளிமானுக்கு தேர்தல் அதிகாரி புளுத்திமானுக்கு தெரியாதப்பா? வெண்ணெய்க்கு தெரியாதப்பா? தாய் இருக்குது, நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் நம்ம கணக்கு போடுற கைலாசத்தில் இந்த அகம்பாத ஆணவமாக பேசினா தான் இவன் திருந்துவான். திருந்தக்கூடாது, அள்ளி உள்ளே போடணும். தேர்தல் அதிகாரிக்கு இன்றைக்கி இராணுவ வீரர் இராணுவ தளபதியார் நீ கணக்கு கைலாசத்தில் கீழே போட்ட என்ன போட்டிருக்க? எஃப்ஐஆரை போட்ட. டெல்லியிலேருந்து நடத்திட்டான். கடவுள் பூமியில் 12 ஜோதிலிங்கம் 13 உட்காந்து கணக்கு எடுக்க அவன் நடத்திக்கிட்டே வரான் தேர்தல். இப்போ தமிழ்நாட்டில் நடத்துவோம் வெறியில் நிற்கான். நாங்கள் நடத்தி பார்ப்போமா நிற்கான். நாங்கள் அச்சடித்த பேப்பர் கையில் வச்சுருக்கோம், நாங்கள் தேர்தல் அதிகாரி வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாமே நாங்கள் நடத்திடுவோம் அப்படின்னு அவன் வெறியில் நிற்கான். கடவுள்கிட்ட எதிர்த்து நீ ஒத்தையில் சிங்கம் மாதிரி உட்காந்துருக்க. எப்படி எந்த இடத்துல தட்டணும்னு அது தட்டுவேன். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்? பேப்பர் மோகத்தில் போவான். அதுதான் இந்த பேப்பரால் இந்த அரசியல்வாதியை கொன்று அடுத்தாப்பில் தேர்தல் அதிகாரியும் பேப்பரால் இவனையும் சொல்லி முடிச்சிடணும். சந்தோஷம்ப்பா. கம்ப்யூட்டர் பெட்டி எரிச்சாச்சுப்பா. அந்த ஓட்டு முத்திரை ஓட்டு பெட்டி ஓட்டு பூத்துமா. இப்போ பெட்டியில் கொண்டு வந்து பஞ்சாயத்து போர்ட்டில் இறக்குவான், எல்லா பஞ்சாயத்து போர்ட்லேயும். இப்போ ஏற்கனவே கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். கூறு போட்டு விற்றுட்டான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ நியமிக்கிறதுக்கு 40 கோடி 50 கோடி 10 கோடி 20 கோடி கொண்டா உனக்கு இந்த சீட்டு தரேன், இந்த தொகுதியை பூரா பார்த்து இந்த நிலப்பரப்பை அழிச்சிரு, வார்டில் எல்லாம் ஓட்டு முத்திரை வாங்கிட்டேன்னா நீ அழிக்க ஓடியா, நான் போட்டு தரேன் பேப்பரை, சென்னை மெட்ராஸில் நாங்கள் போட்டு தரோம், உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து இப்படி அழிக்க வெறியில் நிற்கான். அப்போ இதுக்கு என்ன வேட்டை? எல்லா நீதிமன்றம் கோர்ட்டில் இந்த தேர்தல் அதிகாரினால தான் உள்ள கணக்கு வழக்காத முடிக்க முடியல. ஒருத்தனை 2 வேளை சாத்தாங்குளத்தில் கொண்டுட்டான். அது ஏற்கனவே உனக்கு தெரியும். 5 வருஷத்துக்கு கழிப்போ இப்போ தீர்மானம் வருது. என்ன தீர்மானம் வருது? திங்கக்கிழமை தீர்மானம். அந்த தீர்மானம் கொடுக்கறது கடவுள் தான் கொடுக்கணும். இவனை அடிக்கவா, இவனை உள்ளே தூக்கி போடவா, இவனை கொல்கிற கணக்கு கடவுள் தான் கொடுக்கணும். ஆனால் இது எப்படி அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ உள்ளே கிடக்கிற கேஸ் கட்டுக்கு பூராமல் இவனுங்களுக்கு பூரா தக்க தண்டனை எப்படி கொடுக்கறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கண்டார் வலிமை தேர்தல் அதிகாரிக்கு எஃப்ஐஆரை போட்டியாப்பா? சந்தோஷம்ப்பா, முக்கால் சத்தியம்.